இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐ ரியாக்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இன்ஸ்டால அனுப்புனதும் சில ரேண்டம் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். அதே மாதிரி வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வீடியோ பண்ணா கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை நாங்கள் சீக்கிரமே ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹைப்னு ஒன்று இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்ஸ்டா இருக்கு, அப்புறம் ஃபேஸ்புக் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வீடியோ ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது இது பண்ணணும்னா மெசேஜ் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இப்போ வீடியோ பார்க்கலாமா? அங்கங்க பிள்ளைங்க 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்தா கூட தினமும் வந்து அம்மாவை பார்த்துட்டு போறாங்க. கீழே வந்து என்ன பாக்குறதுக்கு இவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதிலா என் பிள்ளைக்கும் கூப்பிட வை. அம்மா பார்க்க வந்திருக்க, அது எனக்கு தெரியாதா? போன வை. அந்த மாதிரி என் புள்ளன்னு ஏதோ சொன்னேன். அந்த மாதிரி திவ்யஸ்ரீ லவ் பண்ணிய அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் உனக்கு. அதெல்லாம் எதுக்கு இப்ப வந்து அதான் குட்டையில உழுந்து சத்தம் இல்ல. அம்மா நீ பேசு. அம்மா தீபா. ஹலோ. போன் வச்சுட்டு போயிட்டா போல, பேசல. இந்நேரம் அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தது காஞ்சனா மாதிரி தலைகீழ தொங்கி என்ன அடிச்சிருப்பா. கம்முன்னு இருக்க மாட்டியா நீ? சரி நான் மேல போறேன். எதுக்கு வர சொன்னேன்? மேல போறானா மொத்தம் வேற வேற. சப்பாத்தி ரொம்ப முக்கியம் இப்போ என் வாழ்க்கையில. பரோட்டா தட்டி இருப்பேன் நேரம். சரி நான் வரேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னமாமா சாப்பிடுறீங்க? அப்ப கீழே வந்து கேட்டிருக்காங்களா? ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமோ? சாச்சா திவ்யஸ்ரீ மாட்டிக்கிட்ட பங்கு கீழே வந்து கேட்டிருக்காங்க. இல்ல போன்ல கேட்டாங்க நினைக்கிறேன். அது அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. இவங்களுக்குள்ள பயங்கர காமெடியா. இவங்க எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. கீழே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கதவு கிட்ட நின்று ஒட்டு கேட்டிருப்பாங்க. இல்ல இந்த பேர்லாம் கரெக்டா சொல்றாங்க. போன்ல அம்மா தானே செஞ்சு தரேன். அதான் சப்பாத்தி மட்டும் அப்போ அதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். திவ்யஸ்ரீனோட ஓடியாந்துருப்பாங்க கீழே. நல்லா இருந்துச்சு. உங்களை சூப்பரா இருந்துச்சு. அக்கா பொண்ணுக்கு முடிச்சிட்டு எனக்கு போட்டு விடுங்க. எனக்கு கல்யாணமா உனக்கு கல்யாணமா? வாய்க்குள்ளதான் ட்ரெஸ் போதுக்கா, சாவடிக்காதக்கா. நானும் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன். ஐஸ்வர்யா ராய் மேக்கப் வந்துருமா? மூஞ்சல இருக்கதான் வரும். நான் இப்ப திரும்புவேன். எல்லாரும் வாவ்னு ரியாக்ஷன் கொடுக்கணும், புரியுதா? யாராவது வாயை மூடிட்டு இருந்தீங்க பல்ல உடைச்சுவேன். வாயை தொடர்ந்து என்ன பல்ல உடைஞ்சிருவேன். போஸ்ட் கொடுக்காங்கம்மா. அப்பா எங்க? சொந்தக்காரங்களை ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணலாம்ல. அம்மா சரிமா, நல்லா சரிமா. கொஞ்சம் கொஞ்சம் பல் டாக்டர்ட்டியாமா வந்திருக்க, கொஞ்சம் கம்மி பண்ணுமா. நீ கேமரா என் தங்கச்சிட்ட குடியா, அவளே நல்லா எடுப்பா. சும்மா புளு புளு. ஹலோ, 10 மணிக்கு கல்யாணம். உங்க குடும்பம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வருவீங்களா மாட்டீங்களா? நாங்கெல்லாம் 1 மணில இருந்து மண்டபத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க குடும்பத்துல ஒரு ஆளையும் காணும். மாப்பிள்ளை நீங்க தான், மறந்துடாதீங்க. எங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், எனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் நம்ம வீட்டுல எடுத்து வச்சு அப்புறம் அவங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட போறாங்க. இல்ல பாக்கும் போது பாவமா இருக்காங்க, பேசும்போது மட்டும் என்ன புழு புழுன்னு இருப்பாங்க. சில பேரு பார்க்க அப்படி பாவமா இருப்பாங்க. இந்த என் பக்கத்துல உட்காந்துரு எவ்வளவு பாவம். பேசுனாலே பேச மாட்டாங்க. அப்படி கையெல்லாம் உதறும், கால்லாம் உதறும், அப்படியே பேசவே மாட்டாங்க. பழகிடுச்சு. அதனால நம்ம பழகுனா நம்மள போட்டுதான் மிதிப்பாங்க. நம்ம வீட்டு ஆளுங்கள்ட்ட நம்ம அப்படியே சகஜமா பேசுவோம். புதுசா பார்க்கும்போது கொஞ்சம் பவ்யமா நடிக்கதான் செய்யணும். வேற வழி கிடையாது. ஏதாவது புதுசா கல்யாணம் பண்றோம், நான் சொல்றேன்ல, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த கல்யாணம் ஆகும்போது ஒரு 10 நாளைக்கு அப்படி அதாவது என்ன சொல்றது, அப்படி பயங்கர சாஃப்டா பேசுவாங்க. இவ்வளவு நல்லவங்களா கிட்டையா மாட்டிருக்கோம் நம்ம அப்படின்னு நினைப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு
நம்ம இப்ப வந்து இவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலி மாதிரி நம்ம நினைச்சுக்கிறதுனால அப்படி நம்ம பேசுறோம். உங்களுக்கு அது நீங்க புது பொண்ணாவே எங்களை பார்த்தா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அது அந்த 10 நாள் நானும் இப்போ வரைக்கும் நினைச்சிருக்கேன், என்னடா கல்யாணம் பண்ணும்போது வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோமா இருக்கிறது வேற. அடுத்து போதும். இவனால நமக்கு பைத்தியம் பிடிக்குது. ரெண்டுல ஒண்ணு தெரியாம நீ கூட என்ன ஒரு மாதிரி இருக்க? இல்ல மச்சான், நீ லவ் பண்றல? ஆமா, நானும் லவ் பண்றேன் மச்சான். நீ சொல்ற உன் ஆளு கேப்பல மாட்டாளா? அதெல்லாம் கேட்பாளே. கேப்பாளா? அப்புறம் மச்சான் நான் சொல்ற மட்டும் யாரு கேட்க மாட்டா? அப்படினா கேக்குற. அவன் என்னடா கேட்டிருக்கா? நான் 12 மணிக்கு ஆன்லைன்ல இருக்க மச்சான். யார் கூட சேட் பண்றது கேட்டா அண்ணன் கூட இருக்கறானா? அண்ணன் கிட்டடா பேசுதே. விடுடா, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அவனுக்கு அண்ணனே இல்லடா. வருவா வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்க விட மாட்டான் மாப்ள. நீ சொன்ன மாதிரி அந்த புள்ள வருதுடா. மச்சான் இங்க என்ன ஆனதான் என்ன நூற பாக்க சரியா? அறுத்து கோர்த்து விட்டு வந்துருக்கல பாருப்ப. ஏய் என்ன ஒரு நிமிஷம் இந்த வரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என்னடா சொல்றீங்க? சுமார் ஒரு இதை பத்தி உனக்கு தெரியாது. மூக்கழிச்சிட்டு இங்க வரி இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிக்கலாம். இங்க பாரு, ஓ இஷ்டத்துக்கு என்னால பிரேக்கப் பண்ண முடியாது. என் வீட்ல என்னைக்கு எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்களோ அன்னைக்கு தான் நான் பிரேக்கப் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ தான் எல்லாம் பாரு. இது பாயிண்ட். நீ பிரேக்கப் பண்ணதானா பண்ணிட்டு வாங்கலாம். சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு நிறைய பாத்துருக்கேன், நல்லா வித்தியாசமா தான் இருக்கும். அவரோட ரியாக்ஷன் தான் பயங்கரமா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு இருக்கும். ஏந்திரா, ஸ்கூலுக்கு மணி ஆயிட்டா, ஏந்திரா. எழுப்புறதுக்கு கட்டிக்கிறாரு தம்பிய போல. சிஸ்டர் அவரே வராது. லேடி கெட்டப். ஒருத்தவங்களுக்கு ஒரு ரியாக்ஷன். ஸ்கூலுக்கு மணி ஆயிட்டு கிளம்பு. கிளம்புறோமா? சரிப்பா. அவ்வளவுதான் கத்துட்டாரு. அப்பானா கிளம்பிட்டு இருக்கு. இதான உலக வழக்கம். அப்பாவுக்கு ஒரு பயம்தான்ப்பா. நீ அப்படிதான். சூப்பரா இருக்கு. பயங்கரமா இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட. அம்மாலாம் சொன்ன இப்போ ஸ்கூலு தான் இருக்கு. அப்பா வராங்க அப்படின்னு தூக்கமே போயிரும். அதுக்கு முன்னாடி பல்லு எல்லாம் வளர்க்காமே கிளம்பி ரெடி ஆயிரும். ஒரு பயம் தான். ஆமா ஆமா ஆமா. டேய் அப்பயே சொன்ன அவன்கிட்ட இங்க அடிக்காதேன்னு. டேய் நல்லா வேணும்னாச்சா? என்கிட்ட சூப்பர் சூப்பர் ஐடியா இருக்கு. டா நீ மறுபடியும் போய் பவுலிங் போடு போ. வாங்கடா. என்னது? ஒண்ணுமே இல்ல. ஓ அதே எப்படி போன பால் அடிச்சாரா அந்த மாதிரி அடிக்க போறாரு. பால் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். பண்ணுவோம் அது அப்படியே குத்தி இப்படி போச்சு அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல போய் தேடும். போய் பாரு. தேடுவோம் தேடி இருக்கேன் நான். பால் கிடைச்சிடும். பால் கிடைச்சிருச்சு. வாங்கடா போவோம். ரெண்டு பால். ஆமா பழைய பால் ஏதாவது தொலைச்சிருக்கோம். இப்படிதான் கிடைக்கும். ஆமா உண்மையிலே இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பால் தொலைச்சிட்டு திரும்பி போய் பால் வாங்கிட்டு வந்து திரும்பி விளாண்டுட்டு இருப்போம். அப்போ அந்த பாலும் காணாம போயிரும். போய் உள்ள போய் தேடி பார்த்தா இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்கோம் 10 நாள் முன்னாடி. ஆமா நல்லா இருந்துச்சு. பாலா இங்க வா. இவங்க மலேசியா இது எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு மேல இருக்காங்களே. ஆமா, மீனாக்கா. அவங்க பேக்ல வச்சிரு. சரியா? நீங்களே வச்சிடலாம்ல. நீ போய் வச்சிட்டு வா. நான் உனக்கு சக்திமான் ஸ்டிக்கர் வாங்கி தரேன். அப்போ ஓட வேண்டியதான். சொல்லுங்க மலேசனா. டா இது எடுத்துட்டு போய் என்ன பண்ணோம்? மீனாக்கா பேக்ல வைக்கணும். வச்சிட்டு வா. நான் உனக்கு மம்மி டாடி வாங்கி தரேன். ஓஹோ அந்த சாக்லேட். அடுத்ததா இந்தா. என்னது இது? இதெல்லாம் அப்போ பயங்கர இதாச்சு. நான் உனக்கு என்ன வாங்கி தர போறாரு? மில்கி பார் வாங்கி தரேன். ஜாலி. ஓ வளர்ந்துட்டாங்களா? அவரே வளர்ந்துட்டாரா? எனக்கு தெரியல. பாலா மீனாக்கா சக்திமான் ஸ்டிக்கர். டிங் 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 கார்டு.
ஏய் பாலா எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணா. நீ நான் ஆளே மாறிட்ட. அப்படியே போதுப்பா. நோ ஒரு நிமிஷம் இருண்ணா. சரணா டைம்ல தான் ஆண்டவர் நம்மளை மீட் பண்ண வச்சுக்கிறாரு. என்ன எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஏன் இவர் கல்யாணம் ஆகலையா? பொண்ணு யாரு தெரியுமா? அதான் உன் மீனா. அவங்க பொண்ணதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். அண்ணி குழந்தையெல்லாம் கூட்டின்னு வந்துடுறா. இல்லை தம்பி நான் கோச்சிப்பேன் சொல்லிட்டேன். அப்படின்னா பிரச்சனையா? தம்பி மனசு நொந்து போயிருக்கப்பா. யோ என் மாமியாருக்கு உன் பேர் கூட தெரியாதியா? நீயா நெஞ்சில பச்சை கிட்டீங்க. யோ 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 இன்னும் திருந்தலையா நீங்க? லவ் பண்ணிட்டேன் சொல்லாமே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. 90s லவ் போட்ட கடைசி விதை நீயாவே இருக்கட்டும். நீயும் செத்து போயிடு. புது உலகம் பிறக்கட்டும். மூஞ்ச பத்தியாதிக்கு என் மாமியாரே 2ஆம் கல்யாணம் பண்ணிச்சு. 2ஆம் கல்யாணம் பண்ணிடுச்சா? இவ்வளவு ஏமாந்தாரா இருக்கும். நல்லா இருந்துச்சு. இவங்களும் வித்தியாசமா தான் இருக்கு. இவங்க ஆக்டிங்குமே பயங்கரமா இருந்துச்சு. அந்த இது அந்த 90sல நடக்கிற மாதிரி அந்த சக்திமான் ட்ரிக்கரு, அதுக்கப்புறம் மம்மி டேடி, மில்கி பார்லாம் இப்போ வருஷத்துல வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். அது அதிகமா இருக்கும். ஆமா அது எத்தனை 6 ரூபா 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே காஸ்ட்லி. அதுவே வாங்கி தர மாட்டேன். அதே மாதிரி அந்த கிரீட்டிங் கார்டும் அந்த மியூசிக் வர்றதெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்பெல்லாம் வெறும் கார்டுல மியூசிக் வருது எப்படி இது அப்படின்னு கழட்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஹைப் ஒன்று இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸ்ல என்ன வீடியோலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணணுமோ எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு உங்க என்ன வீடியோ ரியாக்ட் பண்ணணுமோ அதை அனுப்புனீங்கன்னா நாங்க பார்த்துட்டு பண்றோம். அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.